வெள்ளை மாளிகையிலிருந்து சொன்னோன்னே அந்த ட்வீட்டை எடுத்தாங்க. இப்படி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு சிங்க் ஆகல. ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக இருந்த நம்பகத்தன்மை இல்ல. அதுக்காக தானே பாகிஸ்தான் இருக்கு. இவங்க 2 பேரும் நேரடியா பேச மாட்டான், சண்டைக்காரங்கனால நடுவுல ஒருத்தர் உட்கார வச்சு இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு சொல்லதானே பாகிஸ்தான். அதுதான் சரி, பேச்சு 2 பேரும் சண்டைக்காரங்க சேர்த்து பேச வைக்கணும். நேத்து போயிட்டாங்க. சொல்ல போனா 2 நாட்கள் பாகிஸ்தான்ல எமர்ஜென்சி, 140 நாள் தடை உத்தரவு, மக்களே நடமாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமாபாத்ல வெறும் பாதுகாப்போட தான் பேச்சுவார்த்தை எப்படி நடந்துச்சு? ஒன்னா உட்கார்ந்தாங்களா? இப்ப நீங்க கிட்டத்தட்ட இப்ப வந்து ஈரான்ல இருந்து போனவர்கள் 70 பேர் டெலிகேட்ஸ் ஒரு ஃபிளைட்ல போனாங்க. அந்த ஃபிளைட்டுக்கு பேர் என்ன தெரியுமா போனாங்க? மினாப் 168. அப்படி ஒரு ஃபிளைட் கிடையாது. ஆனா அந்த ஃபிளைட்ல வந்து மினாப் 168ன்னு ஒட்டி வச்சிருந்தாங்க. அது என்னடா மினாப் 168ன்னு பார்த்தா அது வந்து சமீபத்துல ஈரான் நகரம் மினாப்ல அந்த பள்ளிக்கூடம், அந்த தையோபியா ஒரு பள்ளிக்கூடத்துல ஏவுகணை தாக்குதல்ல 128 சிறுமிகள் சிறார்கள் கொல்லப்பட்டாங்க. எல்லாமே பச்சிளம் குழந்தைகள். அதை விட முக்கியம் தெரியுமா, இந்த குழந்தைகள் கொல்லப்பட்டதுக்கு ஏவுகணை ஏவிய 2 அதிகாரிகள் படமும் ஒட்டி வச்சிருக்காங்க. அமெரிக்க அதிகாரிகள் படம். ஒருத்தன் பேரு டேட், ஒருத்தன் பேரு யார்கர். அவன் படத்தையும் ஒட்டி வச்சிருக்காங்க. விமான இருக்கை ஒவ்வொன்றிலும் இறந்து போன குழந்தைகளை வச்சிருக்காங்க. அது பார்த்தோன்னே மெல்ட் ஆயிடுச்சு. என்னன்னா எப்படி ஒரு உலகத்துக்கு என்ன செய்தியை ஈரான் சொல்லுதுன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு மட்டும் போகல, இந்த குழந்தைகளுக்கு நியாயம் கேட்க போறோம். இப்ப நீங்க உலகம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, பாகிஸ்தான்ல பேச்சுவார்த்தை, ஓகே, பாகிஸ்தான் ஒரு மீடியேட்டர், ஏதோ ஒரு மீடியேட்டரா இருக்காங்க, அல்லது அமெரிக்காவோட புரோக்கரா இருக்காங்க, ஏதோ ஒண்ணு. பாகிஸ்தான் வந்து ஈரானுடைய எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு. அப்ப இந்த குழந்தைகள் படத்தை ஒட்டி வச்சுட்டு இந்த குழந்தைகளை கொல்வதற்கு உத்தரவிட்ட அந்த 2 அமெரிக்க கப்பல் படை அதிகாரிகள் படத்தையும் வச்சு நாங்க மறக்கல, மன்னிக்கவும் இல்லை, இவங்களுக்கு நியாயம் கேட்க போறோம்னு சொல்லி போனாங்க. அதுவே ஒரு பெரிய செய்தியை உலகத்துக்கு அந்த ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தான் நின்று பேசினார். இந்த போட்டோவோட வந்தது. இது சர்வதேச அளவிலையும் ஒரு பெரிய சலசலப்பை கொடுத்துச்சு. இதற்கிடையில வந்து அமெரிக்காவிலிருந்து